என்னடா இன்னைக்கு இன்ட்ரோ கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்க, என்ன ஆச்சு சம்பவம் அப்படின்லாம் யாராவது கேட்டிங்கன்னா நண்பர்களே சொல்கிறேன், போக பாருங்கள். அப்படியே நான் எப்பயும் போல தான் நண்பர்களே, காலையில் எழுந்திரிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டேன். கிளைமேட்டும் சூப்பராக இருக்கா, சரின்ட்டு நம்ம கடையிலே போய் சாப்பிடுவோம் டிஃபன்ட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சாப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு 2 ரவுண்டு ஸ்நாக்ஸ் உள்ளே தள்ள நண்பர்களே, தள்ளி முடிச்சுட்டு படிக்கலான்ட்டு லைட்டாக படித்தேன் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு. சரி எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கு மாம்பழத்தை கட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சாப்பாடு வச்சுட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட சாக்லேட் இருந்துச்சு வீட்டில். அதில் அந்த மெரூன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர்மெலன் ஃப்ளேவர், அது தூக்கி அப்படியே வாயில் எடுத்து போட்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வியாபாரம் பார்த்துட்டு நம்ம அப்படியே பார்க்கு கிளம்பியாச்சு நண்பர்கள். ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பால் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் ஒரு காயின் இருந்துச்சு என்கிட்ட. இன்னும் 5 ரூபா காயினில் 5 ரூபா பிரிண்டே காணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே நைட்ஸாக உள்ள ஸ்நாக்ஸும் தள்ளிட்டு அதே மாதிரி காஃபியும் இல்லை தள்ளிட்டு ஜேகேவோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. அது வரைக்கும் நல்லா தான் போச்சு நண்பர்களே. அப்படியே ஆஃப் பாயிலையும் போட்டு முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நண்பர்களே படிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தது என் குத்தமான்ற மாதிரி ஒரு லெசன் இருந்துச்சு நண்பர்களே. படிக்கிறேன் சரியான டென்ஷன் ஆகுது, எவன்டா எழுதுனது இதான்ட்டு அப்படியே படிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிட்டாச்சு. அந்த லெசன் தான் நண்பர்களே இன்ட்ரோவில் பார்த்தீங்களா செம்ம கடுப்பேற்றி விட்டுச்சு. அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகலை. சரி அடுத்த பார்ப்போம், பாய்.